முதல்ல அடிப்படையில மிக மிக தவறான செய்திகளை இவர்கள் ஆளுநர் உரையில சேர்க்கிறாங்க. அதே மாதிரி சட்டமன்ற மரபுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல இவங்க எடுத்துணையுமே செய்யறாங்க. ஆளுநர் அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் ஆளுநரும் சில பிரச்சனைகளை சுட்டி காட்டுறாரு. சோ இது எல்லாத்தையுமே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை ஆளுநர் சொல்லலாமா? இவ்வளவு அப்பட்டமா ஒரு சட்டவிரோதமா ஒரு ஆட்சியை நீங்க நடத்திட்டு போயிட்டு இருப்பீங்க, உங்களை பற்றி யாருமே அதை குற்றம் சொல்லக்கூடாது என்று பேசுவதே முதல்ல தவறானது கிடையாது. நடந்திருப்பது என்ன அப்படின்னு சொன்னா, இவர்கள் திட்டமிட்டு தான் இந்த வேலையை செய்யும். உங்களுக்கு தெரியும், இதை கொடுத்த ஆளுநர் படிக்க முடியாது. இதை ஆளுநர் படித்தார் என்றால் அது அதை விட இழிவானது வேற எதுவும் இல்லை என்கிற ஆளுநர் படிக்க கூடாதுன்றதுக்காக அதற்காக தான் இவர்கள் திட்டமிட்டார்கள். இவங்களுக்கு தேவை இன்னைக்கு ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையில பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கும். இல்லாத ஒரு பொருளை இருப்பது போல காட்டி அதுல நாங்கள் அப்படியே நாங்க தைரியத்தோடு நிற்கிறோம், தைரியத்தோடும் துணிவோடும் இருக்கிறவர்கள் ஏன் இடி ரைடு வந்து நைட் ஒன் நைட்டா கிளம்பி டெல்லி போடுறீங்க? நீ கொள்ளையடிச்சிருக்கிறது உண்மை, அதுக்கான ஆதாரங்களை அவர்கள் வைத்துக் கொண்டிருப்பது உண்மை, அதை வழக்கு நடத்தி அவர்கள் நிரூபிக்க போவதும் உண்மை. தன்னுடைய சொந்த அமைச்சர் ஊழல் செய்திருக்கிறார் என்பதை மறுக்க முடியாத சூழலில் இந்த எஃப்ஐஆர் போடுவதை தாமதப்படுத்துவதன் மூலமாக தேர்தல் வரைக்கும் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதுதான் இவர்களுடைய வேலை. சட்டவிரோதமாக தங்கள் அமைச்சர்களை இவர்கள் காப்பாற்றுகிறார். இது செந்தில் பாலாஜி விஷயத்திலையும் நடந்துச்சு, இது நேரு விஷயத்திலையும் நடக்குது, இது ஏவா வேலு விஷயத்திலையும் நடக்குது. எல்லா பண்ணியிருக்கிற ஊழலுக்கும் இந்த அரசாங்கம் துணை போகிறதா? நீ உன்னை அவ்வளவு நேர்மையானவனாக இருந்தால், உனக்கு மடியில கனமில்லை என்று சொன்னால் நீ எஃப்ஐஆர் பதிவு பண்ணு, வழக்கு நடத்து, நீதிமன்றத்தில் போய் நிரூபிச்சுட்டு நீ யுத்தம் பண்ணு. இது ஒரு அப்பட்டமான நாடகம். இது மாதிரி ஒரு சட்டத்தை மீறி நடத்தப்பட்ட அரசு அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த அளவில் தமிழக வரலாற்று இல்லை. முதல்ல நேருவுக்காகவே அங்க ரைடு போகல, நேருவனுடைய பினாமிகளுக்கு தான் ரைடு போச்சு. இப்ப இதுக்கு ஈடி குறை சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியலையே. அப்படின்னா ஈடியினுடைய வேலை தான் என்ன? இந்த குற்றச்சாட்டை கொடுக்க கூடாது, எஃப்ஐஆர் பதிவு சொல்லி கேட்க கூடாது, விசாரணையை நடத்தக்கூடாதுன்னு ஈடி என்னத்துக்கு வச்சிருக்கிறா? களைச்சு விட்டு போயிடலாமே, ஏன் கண்டுபிடிக்கல? அப்படின்னா போலீஸோட லட்சணம் என்னன்னு தெரியுது உங்களுக்கு? ஒரு அமைச்சர் மாதிரி பேசி நாட்டுல கலவரத்தை உருவாக்குற அளவுக்கு ஒருத்தன் பேசினாலும் கூட அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத நிலையில உளவுத்துறையும் போலீஸும் இருக்கு. அந்த தோல்வி ஒத்துக்கிறார் முதலமைச்சர். சொந்த கட்சிக்காரராக உங்கள் மீது வெளிப்படுத்தி உங்களை அம்பலப்படுத்தி விட்ட பிறகும் கூட நீங்கள் இன்னும் இல்லை 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பது மக்களை ஏமாற்றுகிற வேலை என்பதுதான். இப்ப திரும்பவும் அதிமுக அதே அஸ்திரத்தை கையில் எடுத்து ஆளுநரை போய் சந்திச்சு ஊழல் குற்றச்சாட்டுகளை குறித்து திமுக நடவடிக்கை எடுக்கப்படுமா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு பேசி. இன்னைக்கு தேர்தல் நெருக்கத்தில் இருக்கிறதுனால செய்திகள் ரொம்ப பரபரப்பாக வந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட செய்திகளில் இன்னைக்கு சட்டமன்றம் தொடங்கி இருக்கு. ஆளுநர் வெளிநடப்பு, அப்புறம் அதிமுகவினர் வெளிநடப்பு, இது எல்லாத்தையும் எப்படி பார்க்கலாம்? எப்பவும் போல போகக்கூடிய ஒரு சட்டமன்ற பரபரப்புக்கு மத்தியில் இன்னைக்கு சாதாரணமான ஒரு வெளிநடப்பு இல்லை எதிர்கட்சியினர் பண்ணக்கூடிய ஒரு அரசியலை பண்றாங்க அப்படின்னே புரிஞ்சுக்கலாமா? எப்படி? இல்லைங்க, அதாவது அதுதான் பாருங்க, இப்போ கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டுகளா இவங்க செய்துட்டு இருக்கிற ஆட்சியில இது சாதாரணமா நடக்கிற நிகழ்வுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு ஆளுநர் உரை ஒரு ஆண்டு தொடக்கத்துல ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் கொடுக்கறதுங்கிறது மரபு ரீதியாக காலகாலமா நடக்கிற விஷயம். ஆனா இந்த 4 ஆண்டு காலமா இதுல ஏன் இந்த சிக்கலை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா, முதல்ல அடிப்படையில மிக மிக தவறான செய்திகளை இவர்கள் ஆளுநர் உரையில சேர்க்கிறாங்க. அதே மாதிரி சட்டமன்ற மரபுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல இவங்க எடுத்துணையுமே செய்யறாங்க. இந்த பர்டிகுலரா இன்னைக்கு நடந்திருக்கிற விஷயம் திமுக இதை திட்டமிட்டு தான் வைத்திருந்தது. இப்படி ஒரு ரியாக்ஷன் வேணுங்கிறது தான். என்ன காரணம்னா, தேர்தல் நெருக்கத்துல திமுகவிற்கான எதிர்ப்பு அலை மக்களிடம் மிகப்பெரிய அளவில் இருக்கிற இந்த நேரத்துல திமுகவினுடைய யோசனை என்னவா இருக்குன்னா, இனி ஏதாவது ஒரு வகையில மீண்டும் ஒரு முறை மக்களை திசை திருப்பணும். மீண்டும் ஒரு முறை நாங்கள் பாத்தீங்கன்னா மத்திய அரசு எதிர்க்கிறோம், ஆளுநரை எதிர்க்கிறோம், நாங்கள் எங்களுக்கு மேல் செலுத்தப்படுகிற ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் என்ற ஒரு நேரட்டிவை செட் பண்ணணும். அதற்காக இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய பார்வை. எங்களுடைய பொதுச் செயலாளர் அதை மிக தெளிவாக இன்றைக்கு செய்தியாளர் மத்தியிலே சொல்லி இருக்கிறார். தமிழ்நாட்டில் இன்றைக்கு பேசப்பட வேண்டிய பிரச்சனைகளை, இருக்கிற உண்மை நிலையை மறுத்திருக்கிற, உண்மை நிலையை மறைத்திருக்கிற ஒரு ஆளுநர் அறிக்கை இவர்கள் தயார் செய்திருக்கிறார்கள். எனவே அதை ஆளுநர் அறிக்கை அப்படிங்கிறது முதல்ல ஆளுநர் மாளிகைக்கு போய் ஒப்புதல் பெறப்பட்ட பிறகு தானே சார் அது சட்டமன்றத்துல வாசிப்பாங்க. அதாவது இந்த புரோட்டோகால் எல்லாம் இருக்குல்ல, அது நம்முடைய அரசமைப்பு சட்டப்படியே இருக்கிற நடைமுறைகள் படியே அது இருக்கும். அவங்க போகும், கையெழுத்து பண்ணித்தான் ஆகணும், கையெழுத்து போட்டு வரதான் கோர்ட் வழிகாட்டுதல்களும் அதுக்கு இருக்கு. அதை ஆளுநர் படிக்க வேண்டும் என்பதுதான் இவங்களுடைய விதியா என்பது கிடையாது. அங்கிருந்து கையெழுத்து போட்டு வந்தா அந்த தீர்வு இதை நிறைவேற்றிக்கலாம் நீங்க. எனவே அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. சட்டப்படியாக இவர்கள் கொடுப்பதை அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இவர்கள் கொடுத்திருக்கிற செய்தி பொய்யான செய்தி என்பதை சொல்வதற்கான அனைத்து உரிமைகளும் அவர்களுக்கு இருக்கு. அதை சொல்லுறாங்க. ஆளுநர் அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் ஆளுநரும் சில பிரச்சனைகளை சுட்டி காட்டுறாரு. இங்க தேசிய கீதம் மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அரசு ஊழியர்கள் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல்கள் ஆளுநர் சொன்னதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே ஒரு
எதிர்க்கட்சி தலைவர் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை ஆளுநர் சொல்லலாமா அப்படின்ற ஒரு வாதம் எழுது. ஆளுநர் என்ன சொன்னாருங்கிறது ஆளுநர் மாளிகையினுடைய குறிப்புகள் வெளிவரட்டும், ம். நம்ம அதன் பிறகு அதை பேசுவோங்க. ஆளுநர் சொல்லக்கூடாது என்பதற்கு எந்த காரணமும் இல்லை. நீங்க Okay. இவ்வளவு அப்பட்டமா ஒரு சட்டவிரோதமா ஒரு ஆட்சியை நீங்க நடத்திட்டு போயிட்டு இருப்பீங்க, உங்களை பற்றி யாருமே உங்களை அதை குற்றம் சொல்லக்கூடாது என்று பேசுவதே முதல்ல தவறானது, ம். பிழையானது. ம். எனவே முதல்ல ஆளுநருடைய அந்த இன்னைக்கு அனைம 2 இயர்லி இது இன்னைக்கு மாலைக்குள்ள அவங்களுடைய அந்த அறிவிப்புகள் என்னங்கிறது வரட்டும், வந்த பிறகு அதை நாம் பேசுவோம். ஓகே. ஆனால் நடந்திருப்பது என்ன அப்படின்னு சொன்னா, இவர்கள் திட்டமிட்டு தான் இந்த வேலையை செய்யும். உங்களுக்கு ம். தெரியும், இதை கொடுத்த ஆளுநர் படிக்க முடியாது. இதை ம். ஆளுநர் படித்தார் என்றால் அது அதை விட இழிவானது வேறு எதுவும் இல்லை என்கிற அப்ப அளவுக்கு அது ஆளுநர் விளையாடும். படிக்க கூடாதுன்றதுக்காக அதற்காக தான் இவர்கள் திட்டமிட்டார்கள். ஆளுநர் ஒருவேளை இன்றைக்கு ஆளுநர் படிக்க தொடங்கி இருந்தாலும் இவர்கள் அதை பிரச்சனையா தான் பண்ணிட்டு போறாங்க. ம். இவங்களுக்கு தேவை இன்னைக்கு ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையில பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கும். என்ன ஆதாயம் தேட போறாங்க அதனால? இதை வழக்கமா செஞ்சுட்டு இருக்கிற வேலை தானுங்க. மத்திய அரசு எங்களை எதிர்க்கிறது, ஆளுநர் பாருங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, ம். நாங்க இவர்களை எல்லாம் தாண்டி இந்த ரோட்ல எழுதி வச்சிருக்காங்க பாருங்க, நாங்கள் அடிபணிய மாட்டோம், அஞ்ச மாட்டோம். ம். இப்போ ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாங்களே முதலமைச்சர், ஒரு மாசம் முழுக்க பேசினாரு. தொகுதி மறுசீராய்வு வருது, நம்ம தொகுதி எல்லாம் போயிடும், நம்ம உரிமைகள் போயிருச்சு, தமிழ்நாடு அடங்காது, தமிழ்நாடு பணியாதுன்னு அனைத்து கட்சி கூட்டினாரு. டிபேட் பூரா பண்ணாங்க, எல்லா சேனல்லையும் டிபேட் பண்ண வச்சாரு, ம். பத்திரிகையில செய்தி போட்டாங்க. என்ன வந்துச்சு அது? தொகுதி மறுசீரமைப்புக்கான ஏதாவது அறிவிப்பாது உண்டா மத்திய அரசிடமிருந்து? ம். இல்லாத ஒரு பொருளை இருப்பது போல காட்டி ஓகே. அதுல நாங்கள் அப்படியே நாங்க தைரியத்தோடு நிற்கிறோம், துணிவோடு தைரியத்தோடும் துணிவோடும் நிற்கிறவர்கள் ஏன் இடி ரைடு வந்தோம் நைட் ஒன் நைட்டா கிளம்பி டெல்லிக்கு ஓடுறீங்க? ம். உங்க அமைச்சர்கள் தான் போனாங்க. தைரியத்தோடு நிற்கிறவர்களுக்கு அங்க என்ன வேலை? ஓகே. அப்ப இது மக்களை திசை திருப்புவதற்காக திட்டமிட்டு செய்யப்படுகிற வேலை. ஓகே. இப்ப நீங்க ஈடின்னு சொன்னதுனால கேக்குறேன். ஈடி ரைடையே மத்திய அரசு தன்னுடைய கைப்பாவையா செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இப்ப சமீபத்துல கே நேரு அவர்களுடைய வழக்கு எடுத்துக்கிட்டோம்னாலுமே 2 வாட்டி கம்ப்ளைண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் கொடுத்தும் இன்னும் எடுக்காம இருக்காங்க தமிழக அரசு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இன்னைக்கு திரும்பவும் மீண்டும் 3ஆவதா ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க ஈடி தரப்புல இருந்து, வழக்கு பதியணும், எஃப்ஐஆர் பதியணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்காரு. ஏன் இவ்வளவு தாமதம் நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்களேன். இதை நான் ஒரு எதிர்கட்சிக்காரன சொன்னா அதிமுக காரன் ஏதோ இதுல சொல்றான்னு நினைப்பாங்க. நீங்களே சொல்லுங்க, இப்படி ஒரு அரசாங்கம் நடந்துக்கலாமா? முதல்ல ஓகே. அவன் என்ன கேட்கறாங்க? முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் கேட்கறாங்க. ம். எஃப்ஐஆர் பதிவு செய், அதுக்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது, ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை சேர்த்துத்தான் நம்முடைய காவல்துறை உயர் அதிகாரிக்கு அவர்கள் கடிதமே கொடுக்கிறார்கள். ஏன் நீங்கள் செய்ய மறுக்கிறீர்கள்? ம். அப்படின்னா இந்த நீ கொள்ளையடிச்சிருக்கிறது உண்மை, அதுக்கான ஆதாரங்களை அவர்கள் வைத்துக் கொண்டிருப்பது உண்மை, அதை வழக்கு நடத்தி அவர்கள் நிரூபிக்க போவதும் உண்மை. ஆனா வழக்கை பதிவு செய்கிற இடத்துல மாநில அரசு இருக்கிறது. Okay. எனவே அவர்கள் வழக்கை பதிவு செய்யுங்கள் என்று போற போக்குல சொல்லிட்டு போகல, ஆதாரப்பூர்வமாகத்தான் அவர்கள் கடிதம் கொடுக்கிறார்கள். ஆதாரங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது ப்ரூவன் ஆகல, ப்ரூவன் ஆகணுமா அப்படின்றதுக்காக தான் எஃப்ஐஆர் போடுறதுக்கு எதுக்குங்க ப்ரூவ் ஆகணும்? எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல ப்ரூவ் ஆகணும். ப்ரூவ் ஆகலைன்னா வெளியே போகணும். அதுதான் எஃப்ஐஆர் போடுறதுக்கே என்ன தயக்கம்னு கேக்குறேன். அதுதான் சொல்றேன், தமிழ்நாடு அரசுக்கு என்ன தயக்கம்? தன்னுடைய சொந்த அமைச்சர் ஊழல் செய்திருக்கிறார் என்பதை மறுக்க முடியாத சூழலில் இந்த எஃப்ஐஆர் போடுவதை தாமதப்படுத்துவதன் மூலமாக தேர்தல் வரைக்கும் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதுதான் இவர்களுடைய வேலை. சட்டவிரோதமாக தங்கள் அமைச்சர்களை இவர்கள் காப்பாற்றுகிறார்கள். ஓகே. இது செந்தில் பாலாஜி விஷயத்திலையும் நடந்துச்சு, இது நேரு விஷயத்திலையும் நடக்குது, இது ஏவாவேலு விஷயத்திலையும் நடக்குது. எல்லா பண்ணிருக்கிற ஊழலுக்கும் இந்த அரசாங்கம் துணை போகிறது. அதுதான் பிரச்சனை. இப்ப ஓகே. அப்ப இப்ப ஈடி ரொம்ப டைரக்டா அதுல சிம்பிளா வழக்கு போட கேக்குறது, முடியாது. ஈடி மத்திய அரசின் கைப்பாவையாக செயல்படுகிறது நீ சொல்றீல்ல, ம். ஈடி ஆதாரப்பூர்வமாக எஃப்ஐஆர் போட்டு உங்ககிட்ட தானே சொல்றாங்க. ஈடி வீட்டுக்கு கைது பண்ணிட்டு போடல நேருவை, எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க வேண்டிய, எஃப்ஐஆரை பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை யாருக்கு இருக்கு? சட்டப்படியான அந்த கடமை யாருக்கு இருக்கு? மாநில அரசுக்கு தான் இருக்கு. நீ உன்னை அவ்வளவு நேர்மையானவனாக இருந்தால், உனக்கு மடியில கனமில்லை என்று சொன்னால் நீ எஃப்ஐஆர் பதிவு பண்ணு, வழக்கு நடத்து, நீதிமன்றத்துல போய் நிரூபிச்சுட்டு வா, நீ உத்தமன்னு. எஃப்ஐஆரே பதிவு பண்ணாம இருக்கிற காவல்துறை அதிகாரி பூரா எல்லாம் சிக் லீவ்ல போற மாதிரி பண்ணி வச்சுட்டு எவ்வளவு நாடகம் இது? எனவே இது ஒரு அப்பட்டமான நாடகம். இது மாதிரி ஒரு சட்டத்தை மீறி நடத்தப்பட்ட அரசு அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த அளவில் தமிழக வரலாற்று இல்லை. இதுதான் முதல் முறை. ஓகே. பட் எந்த கட்சியுமே தன்னுடைய அமைச்சர் மேல ஒரு வழக்கு வரதையோ இல்ல அவங்க வழக்கு சந்திக்கிறதையோ விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது பொதுவா நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒருவேளை இதுவே அதிமுக ஆட்சியில இருந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய அமைச்சர் மேல இப்படி ஒரு ஊழல் வழக்கு வந்திருக்குன்னா அவங்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பொதுப்படையான வாதமா வைக்கப்படுது. கட்சி ஏத்துக்குது ஏத்துக்கலையாங்கிறது இல்லை. ம். அரசுக்கு ஒரு அரசு துறை ஒரு கடிதத்தை கொடுக்கிறது, ஆதாரத்தோடு கொடுக்கிறது. நீங்க தமிழ்நாடு அரசுன்னு தான் பார்க்கணும், திமுகவை அதை பார்க்க முடியாது. ஓகே. தமிழ்நாடு அரசிடம், தமிழ்நாடு போலீஸ் கிட்ட இடி கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த மாதிரியான ஆதாரங்கள் இருக்கிறது, இவர் இந்த ஊழலில் ஈடுபட்டதற்கான, முறைகேட்டில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது, எனவே இவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யுங்கள். இதுதானே அவங்க கேட்கறது. இதை செய்ய வேண்டிய பொறுப்பு அது அதிமுக இருந்தானே, யாரா இருந்தாலும் செஞ்சுதான் ஆகணும், சட்டப்படியே செஞ்சுதான் ஆகணும். ஆனால் சட்டப்படி செய்ய வேண்டியதையே செய்யாமல் தவிர்க்கிறார்கள் என்பதுதான் பிரச்சனை. திமுக அமைச்சர்கள் மீது தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகளை ஒவ்வொரு தரப்பினரும் வச்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப அதிமுகவினர் சமீபத்துல கூட பெட்டியோட போயிட்டு ஆளுநர் கிட்ட
ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழல் பெட்டியை வந்து கொடுத்துட்டு வந்தீங்க. இதற்கு முன்னாடி அண்ணாமலை அவர்களுமே டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தாரு. அப்ப நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா இடி, நீங்க சொன்ன உதாரணம் மாதிரியே இடி செந்தில் பாலாஜி அவர்கள் மேல குற்றச்சாட்டை முன் வச்சு ஒரு வழக்கு தொடர்ந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை முன் வச்சு வழக்கு தொடரலாம்ல. ஏன் தமிழக அரசு தான் அதை கையில எடுக்கணும்? ஏன் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்றாங்க? இல்ல அந்த வழக்கை பொறுத்த வரைக்குங்க முதல் கட்டமா அவங்க அதுதான் கேட்பாங்க. ஓகே, இப்ப நீங்க இதை இன்னும் தாமதப்படுத்திட்டே இவங்க இருப்பாங்கன்னு சொன்னா, இவங்க எஃப்ஐஆரே போடலன்னு சொன்னா அடுத்தது அதுதான் நடக்க போகுது. எலெக்ஷன் இருக்குது இல்லையா? ஏன்னா நடக்கலாம் இல்லையா? இப்ப எலெக்ஷன் நெருக்கும் வரைக்கும் இதை கொண்டு வரது யாரு? ஏன் அவங்க கொடுத்த இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எஃப்ஐஆர் போட்டிருந்தா இப்ப எலெக்ஷன் நெருக்கத்துல இது வரணும், இதன் மூலமாக அனுதாபலை ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறது யாரு? எலெக்ஷன் நெருக்கத்துல இதை கொண்டு வந்து இங்க பாத்தீங்களா திமுக ஊழல் பண்றாங்கன்னு யாரு ஆதாய கொண்டு வர்றது வந்து இந்த மாசத்துலதான் வழக்கை கொண்டு வர்றாங்கன்னு வைங்க. இந்த மாசத்துலதான் முதல் கடிதமே அனுப்புறாங்கன்னு வைங்க, எஃப்ஐஆர் பதிவுன்னு சொல்லி. நீங்கள் கேட்பது நியாயமான கேள்வி. பாரதிய ஜனதா தேர்தல் நேரத்துல பயமுறுத்து பாக்குதுன்னு சொல்லலாம். அது கொடுத்து 6 மாசத்துக்கு மேலாச்சு. நீ அப்பயே எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா வழக்கு பாட்டுக்கு வழக்கு நடந்துட்டு இருந்திருக்கு. ஒரு பிரச்சனை இப்ப செந்தில் பாலாஜி இருக்கிற மாதிரி அவரு இருந்திருப்பார் இல்லைங்களா? செந்தில் பாலாஜி வழக்கே இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது, உள்ள போனாலும் போல, அது யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்ப இவ்வளவு தூரம் இதை இழுத்துட்டு வந்தது யாரு? இந்த நெருக்கடிக்கு கொண்டு வந்து சேர்ப்பது யார்? நீங்க சொல்லுங்க, யார்? தமிழ்நாடு அரசு தானே. நீ வழக்கை எஃப்ஐஆர் பதிவு பண்றதுங்கிற சட்டப்பூர்வமான நடவடிக்கை இல்லையா? முதல்ல அதை ஏன் நீ செய்யல? நீ செய்யாம விட்டு 3 முறை அவர்கள் கடிதம் அனுப்பி 4 முறை கடிதம் அனுப்பி அதன் பிறகு அவர்கள் உள்ளே வந்து நடவடிக்கையில இறங்குகிற நேரம் வரைக்கும் இதை நெருக்கி தள்ளுவது யார்? தள்ளுவதனுடைய நோக்கம் என்ன? அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கடைசி நேரத்துல இப்படி எல்லாம் ஏதாவது சில கைதுகளோ சில அந்த நடவடிக்கைகளோ நடந்ததுன்னு சொன்னா இதன் மூலமா ஒரு அனுதாப அலை தமிழ்நாடு முழுவதும் அடிச்சு நமக்கு ஓட்டு வந்துடும் நினைக்கிறாங்க. அது எப்படி சார் அனுதாபமா மாறும்? அது அகைன்ஸ்டா தான மாறும். அதைத்தான் சொல்றேன். அதனால வந்து அனுதாப அலை இவர்களுக்கு அடிக்க போவதில்லை. நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா இவர்கள் அமைச்சர்கள் மீதெல்லாம் மக்கள் அப்படியே பெரிய அப்படியே நம்பிக்கையோடும் அந்த கருணா புருஷர்களை பார்த்து கொண்டிருப்பது போலும் எல்லாம் மக்கள் அவங்களை பார்க்கல. இவர்கள் மோசடி பேர்வழிகள் என்பது மக்களுக்கு தெரியும். எனவே இவர்கள் கைது செய்யப்பட்டால், அது தேர்தல் அன்றைக்கு கைது செய்யப்பட்டால் கூட மக்கள் அதிலே மகிழ்ச்சி அடைத்தான் போகிறார்கள். யாரும் அதற்காக அனுதாபப்பட போவதில்லை. எனவே அதெல்லாம் இவர்கள் கனவு. அந்த கனவு நடைபெற போவதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது நடக்குதா, தேர்தல் சமயத்தில் நடக்குதா, தேர்தல் முடிஞ்சு, அதெல்லாம் 2வது. ஆனால் இவ்வளவு பெரிய முறைகேட்டிலே வந்து ஒரு குற்றம் சாட்டப்படுகிற ஒரு அமைச்சர் மீது எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யாமல் இவர்கள் தள்ளி வந்துவிட்டு இவர்கள் இடி தவறாக செயல்படுகிறது, சிபிஐ தவறாக செயல்படுகிறது, நீதிமன்றம் தவறாக செயல்படுகிறது, ஆளுநர் தவறாக செயல்படுகிறார். இவர்கள் யாரைத்தான் குற்றம் சாட்டல? இவர்கள் குற்றச்சாட்டுப்படி எடுத்து பார்த்தா இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டமே களைச்சுற்றணும். இவங்களுக்கு ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருப்பாரு. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க இவங்களுக்கு பண்ணைத்து கொடுத்த மாதிரி இவங்களுக்கே கொடுத்துருவாங்க. அடுத்து உதயநிதி, அப்புறம் இன்ப நிதி, அப்புறம் இன்னும் 2-3 நிதிகள் வந்தாங்கன்னா இவன் முழுக்க பண்ணையார் வழியில ஆட்சி செய்யற மாதிரி ஒரு வாய்ப்பு வேணும் தான் இவங்க கேட்கறாங்க. அதுதான் இவங்க கேட்கறது. இவங்க அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட எந்த ஏஜென்சியும் இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இடி ஏத்துக்க மாட்டாங்க, சிபிஐ ஏத்துக்க மாட்டாங்க, நீதிமன்றத்தை ஏத்துக்க மாட்டாங்க, தேர்தல் கமிஷனை ஏத்துக்க மாட்டாங்க, ஆளுநரை ஏத்துக்க மாட்டாங்க, மத்திய அமைச்சரவை ஏத்துக்க மாட்டாங்க, ஜிஎஸ்டி கமிஷனை ஏத்துக்க மாட்டாங்க. அட எல்லாருமே உனக்கு எதிராக தான் இருக்கிறான்னு நீயா ஒரு கற்பனை பண்ணிட்டு மக்கள்கிட்ட பேசிட்டே இருந்தீங்கன்னா, இந்த துறைகள் எல்லாமே வந்து பாஜக ஆளாத மாநிலங்கள்ல அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க அப்படிங்கறது ஒரு பொதுப்படையான வார்த்தை. தமிழ்நாடு மட்டும் சொல்லல, கேரளா சொல்றாங்க, வெஸ்ட் பெங்கால்ல இருந்தும் சொல்றாங்க. குரல்கள் எழுந்துட்டு தானே இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல காங்கிரஸும் அதைத்தான் பண்ணுச்சு. நீங்க சொல்லும் அதே குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் மேல இருந்துச்சு. சரிதானுங்களா? அன்னைக்கு நாங்க ஆட்சி பண்ணோம். இன்னும் சொல்ல போனா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி இருக்கிற போது இந்த திமுக மத்திய அரசுலயே பங்கு பெற்று இருந்துச்சு. நான் எங்களை மாதிரி கூட்டணி, தேர்தல் கூட்டணி எல்லாம் இல்ல, மத்திய அரசுல மினிஸ்ட்ரியில் இருந்தாங்க. இவங்க காங்கிரஸோட மினிஸ்ட்ரியில் இருந்தாங்க, பிஜேபியோட மினிஸ்ட்ரியில் இருந்தாங்க. அதிமுக தமிழ்நாட்டை ஆளுங்கட்சியா இருந்தது. எப்படி ஆளுங்கட்சியாக இருந்து சமாளித்து ஆட்சி நடத்தி காட்டியது? இப்படியா பேசிட்டு இருந்துச்சு. தினமும் காலையில இருந்துச்சுன்னு அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர் எங்களை பாத்துக்க மாட்டேங்கிறாரு, இவருக்கு அதையெல்லாம் சரி பண்றதுக்கு தான் உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க மக்கள். அதெல்லாம் சேர்த்து அதுல எல்லாம் லாபி பண்ண தெரியணும், அதுல எல்லாம் சண்டை போட தெரியணும், அதுல எல்லாம் அரசியல் நுட்பங்கள் தெரியணும். அரசியல்ங்கிறது என்ன வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்களா எல்லாமே? அப்போ உனக்கு அந்த திறமை இருக்கணும், உனக்கு அந்த அதை எதிர்கொள்ளுகிற திறமை இருக்கணும். நீ மக்கள்கிட்ட கொண்டு போய் உட்கார்ந்து அழுது மூக்கு சிந்தி அழுதுட்டு வந்து பிரயோஜனம் இல்லை. முதலமைச்சராக இருக்கிறவர் அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்பது மிகப்பெரிய அதிகாரம் முதலமைச்சருக்கு. அதை எதையுமே பயன்படுத்த தெரியாம உங்களுடைய நிர்வாக சீர்கேடுகளை மறைப்பதற்காக நீங்கள் இந்த ஏஜென்சி மேல எல்லாம் குற்றச்சாட்டு சொல்றீங்க. நான் சொல்றேன், இதுல எந்த ஏஜென்சி உங்களுக்கு எதிராக செயல்படுச்சு எனக்கு சொல்லுங்க. இப்ப உதாரணத்துக்கு அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகள் வருது. KN நேரு அவர்களுடைய விவகாரமே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல வந்து அரசு பணி வழங்குறதுல லஞ்சம் வாங்கியிருக்காங்க. 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் இருக்கும் ஒவ்வொரு தனி நபர்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 888 கோடி ஊழல். 2வது அப்ப வந்து முதல் எஃப்ஐஆர் போட சொல்லி ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. 2வது ஒப்பந்தங்கள் வழங்குறதுல வந்து ஒரு ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு 1020 கோடி ஊழல். அப்ப 2வது கடிதம் கொடுக்குறாங்க. இப்ப இன்னைக்கு 3வது வந்து பணியிடை மாற்றம் வழங்குறதுல அரசு அதிகாரிகள் கிட்ட வந்து நிறைய பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் பணம் பேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது 3வது கடிதம்.
இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் தான் கடிதம் அனுப்பும் போதும் ஒவ்வொரு ஊழலுமா வந்துட்டே இருக்குமான்னு கேக்குறேன். ஆமாங்க, மொத்தமா இவ்வளவு ஊழல் இருக்குன்னு சொல்லலாம். மொத்தமா ஆதாரங்கள் கிடைக்கும் போது தானே கடிதம் அனுப்ப முடியும். ஓ. போற ஒவ்வொரு போக்குல மாசத்துக்கும் ஒவ்வொரு ஊழல் சிக்கிட்டே இருக்குமா? கட்டாயம் எனக்கு கிடைக்கிறது. இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறது? எப்படி புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல நேருவுக்காகவே அங்க ரைடு போகல. ம். நேருவனுடைய பினாமிகளுக்கு தான் ஆமா. ரைடு போச்சு. ஆமா, ஆமா. அந்த ரைடு போகும்போது சோதனை நடத்தப்படுகிற போது சில சில ஆதாரங்கள் ஆவணங்கள் எடுக்கிறாங்க. கிடைத்ததாக ம். சொல்லப்படுகிறது. ம். சரிதானுங்களா? அவங்க இன்னும் அதெல்லாம் சப்மிட் பண்ணல. ம். ஆவணங்கள் எடுக்கிறாங்க. அந்த ஆவணங்களிலே இருந்துதான் முதல் ஊழலே இவங்களுக்கு ஒரு ஆதாரம் ஒண்ணு கிடைக்குது. ம். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில தான் எஃப்ஐஆர் போட சொல்றாங்க. ம். ஒரு ஈடிங்கிற ஒரு அமைப்பு இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற ஒரு அமைப்பு, தனிப்பட்டு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு ஒரு எஃப்ஐஆர் போட சொல்லி கொடுக்கிற போது போற போக்குல போட சொல்லுவாங்களா? நான் இப்ப இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்கள் தெருவில் நடந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க, உங்க கையில இருந்து ஒரு பணப்பைய ஒருத்தன் பறிச்சுட்டு ஓடிட்டான். சரிதானுங்களா? இது ஓடிட்டானா இல்ல உண்மையிலேயே நீங்க பொய் சொல்றீங்களான்னு தெரியாது. ஆனால் நீங்க கொண்டு போய் வழக்கு கொடுத்தா எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் போலீஸ். எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அங்கே சம்பவம் நடந்ததான்னு விசாரிச்சு, சம்பவமே நடக்கலமா, உங்க கையிலிருந்து பணப்பை பறிக்கப்படவே இல்லை, நீ எதுக்கு போலி வழக்கு கொடுத்தீன்னு உன்னை கேட்கலாம், உங்களை கேட்கலாமே ஒழிய அவர்கள் என்ன செய்ய முடியாதுங்க. நீங்க எஃப்ஐஆர் எல்லாம் பதிவு பண்ண முடியாது, போயிட்டு நீ நிரூபின்னு சொல்ல முடியாது. இப்போ ஆதாரம் இருக்கிறது. ஆதாரத்தின் பேர்ல முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய சொல்லித்தான் கேட்கிறது இடி. அதுல என்ன தயக்கம் தான் நான் கேட்கிறேன். அப்ப அடுத்தடுத்து விசாரணைகள் நடக்கிற போது அடுத்தடுத்த ஆதாரங்கள் கிடைக்கிறது. இவர்கள் மீதான இவர்கள் செய்திருக்கிற ஊழல் எல்லாம் ஒன்னொன்னா வெளிவருது. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கேமராவை ஆஃப் பண்ணிட்டு பேசினா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களே? இந்த 3 குற்றச்சாட்டு இவர் மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டு இன்னும் 30 குற்றச்சாட்டுகள் வைக்கிறது அப்படிங்கறது இருக்குன்ற விஷயத்த ஆதாரத்தோட குடுக்குறாங்க சார். அது வேற, அது ப்ரூவனா இல்லையா அப்படிங்கறது எஃப்ஐஆர் போட்டாதான் நமக்கு தெரிய வரும். என்னுடைய கேள்வி, ஒவ்வொரு முறை கடிதம் கொடுக்கும் போதும் எஃப்ஐஆர் கொடுக்க சொல்லி ஒவ்வொரு ஆதாரங்களா வெளியிடுறாங்க, இல்ல ஒவ்வொரு ஊழலா வந்து வெளியிடுறாங்க. இன்னொரு ஆதாரம் கிடைக்கிற போதுதான் அடுத்த கடிதம் வருது. அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். அடுத்த கடிதம் பிடிக்கிறதுக்காக ஒரு ஆதாரத்தை அவங்க எடுத்துட்டு வரல. புதிதாக ஆதாரங்கள் கிடைக்கிற போதுதான் இன்னும் அடுத்த கடிதத்தை அவர்கள் எழுதுகிறார்கள். இன்னொரு ஆதாரம் இதுலயும் கிடைச்சிருக்கு, இந்த துறையிலும் ஊழல் நடந்திருக்கு, இதிலும் ஊழல் நடந்திருக்கு என்பதை அவர்கள் அடுத்தடுத்து கொடுக்குறாங்க. இதுல என்ன பிழைன்னு நான் சொல்றேன், நீ விசாரி. அட, உனக்கு சட்டம் காட்டுகிற வழி இருக்கிறது இல்லையா? அதை படி சட்டத்தின்படி நடந்துட்டு போங்க. அதுக்கு எதுக்கு இப்ப இதுக்கு ஈடி குறை சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியலையே. அப்படின்னா ஈடியினுடைய வேலை தான் என்ன? இது குற்றச்சாட்டே கொடுக்க கூடாது, எஃப்ஐஆர் பதிவு சொல்லி கேட்க கூடாது, விசாரணையை நடத்தக்கூடாதுன்னு ஈடி என்னத்துக்கு வச்சிருக்கிறா? களைச்சு விட்டுட்டு போயிடலாமே. நீங்க முதல்ல இந்த தமிழ்நாடு அரசு பேசலாங்களா? மத்திய அரசு வந்து எங்களை எல்லாம் முடக்கிறதுக்காக இடி பயன்படுத்தி, சிபிஐ பயன்படுத்தி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? உன்னோட போலீஸ் வச்சு இந்த சவுக் சங்கர் போட்டு இந்த பாடுபடுத்திட்டு இருக்கிற. உனக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கிற யூடியூபர் 100 பேர் 1000 பேர் பொய்யா பேசி தொலைக்கிறான். அவனுக்கெல்லாம் நீ சிவப்பு கம்பள விரிச்சிட்டு இருக்கிற. தமிழ்நாட்டை ஆண்ட பெருந்தலைவர், நீங்கள் திராவிட கட்சிகள் ஆட்சி வந்த பிறகும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டு காலம் ஆண்டு இருக்கிறது. ஒரு முறை ஒரு இடத்துல கூட அந்த தலைவரை இழித்தும் பழித்தும் பேச மாட்டார்கள். எந்த கட்சிக்காரனும் பேச மாட்டான். அன்றைக்கு காமராஜர் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்த கம்யூனிஸ்டுகள் கூட அவரை பற்றி தரக்குறைவாக பேச மாட்டார்கள். இன்றைக்கு இந்த திமுக காரர்கள் வேண்டுமென்றே தரக்குறைவாக அவரை பேசுகிறார்கள். இப்போ ஒரு யூடியூபர் பேசினாரு, நீ சரியான ஆள், நீ அவரெல்லாம் கைது பண்ணியிருக்கணும். பண்ணிய நீ எதுக்கு சவுக் சங்கர் வீட்டை கையை உடச்சு கைது பண்ற? அப்ப உங்க கையில இருக்கிற அதிகாரத்தை நீ எப்படி பயன்படுத்துற? நீ சொல்லலாமா அதிகாரத்தை வந்து எங்களுக்கு எதிராக பயன்படுத்துறாங்க மத்திய அரசுன்னு? நீயே அதைத்தானே பண்ணிட்டு இருக்கிற. எனவே இதெல்லாம் வந்து அரசியலுங்கம்மா. இதெல்லாம் வந்து எங்க மேல குற்றச்சாட்டு, நாங்களாம் பெரிய உத்தமர்கள், எங்கள் மீது குற்றச்சாட்டே வரக்கூடாது என்று சொல்வது அரசியல். இது ஈடிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு. அது மோடி அவர்கள் இயக்குகிற அமைப்போ அமித்ஷா அவர்கள் இயக்குகிற அமைப்போ அல்ல. சரிதானுங்களா? அவர்கள் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறார்கள். அந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசினுடைய, எந்த மாநில அரசினுடைய பணி. அந்த பணியில இருந்து முதலமைச்சர் தவறுகிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு. ஏன்னா இவர்களை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறார். ஆனா ஒவ்வொரு தேர்தல் நெருக்கத்திலையும் ஒவ்வொரு கட்சி மேலையும், ஆளும் கட்சினே வச்சுப்போமே, ஊழல் புகார்களை வைக்கிறதும் ஊழல் குற்றச்சாட்டுகளை வைக்கிறதும் அப்படிங்கிறது வழக்கமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஊழல் செய்யறாங்க செய்யல அப்படிங்கறத கடந்து இது பொதுவாவே பார்க்க முடியுது. இதே மாதிரி அதிமுக ஆட்சி காலத்துல இருக்கும்போது 2021 தேர்தலுக்கு முன்பாக திமுக சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா அவங்க மேல எல்லாம் வழக்கு தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வழக்கு தொடர்ந்த மாதிரி கிடையாது. இப்ப திரும்பவும் அதிமுக அதே அஸ்திரத்தை கையில் எடுத்து ஆளுநரை போய் சந்திச்சு ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேல கொடுத்து வந்திருக்காங்க. நடவடிக்கை எடுக்கப்படுமா? அதான் நீங்க சொல்றது ஒரு உண்மையான விஷயம். தொடர்ச்சி, அதாவது உலக அளவிலேயே அரசியல் களத்திலே, சமூக களத்திலே இருக்கிறவர்கள் எல்லார் மீதுமே இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. சரிதானுங்க? ஊழல் பண்ணாங்க, குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னன்னு பாருங்க. இப்ப அதிமுகவின் மேல ஊழல் குற்றச்சாட்டுகளை இவர்கள் வைத்த போது நாங்கள் விசாரணைக்கு எந்த இடத்திலும் மறுப்பு தெரிவிக்கல. இன்னும் சொல்ல போனால் எங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது, நாங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும் போதே எங்களுடைய அமைச்சர்கள் வீடுகளில் ரைடு பண்ணாங்க. ரைடுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். நாங்க ஒண்ணும் எதிர்த்து அவங்க கூட சண்டை போடல. அவங்க வந்தவங்களை கை கால உடைச்சு விடல. அங்க இருக்கிற அந்த பெண்கள் மீது தாக்குதல் நடத்தி அவங்க போய் எஸ்பி ஆபீஸ்ல சரண்டர் ஆகிற மாதிரி நாங்க நிலைமை நாங்க உருவாக்கல. புரியுதாங்களா? இதுக்கு அரசு எங்கிடம் இருந்துச்சு. அந்த வேலையை நாங்க செய்யல.
அப்ப ஒரு அமைப்பு விசாரணைக்கு வருகிறது என்று சொன்னால் அதை அரசியலாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா அவங்க ஏன் கூட்டணி கட்சியான எங்களுக்கு ரைடு விட்டாங்க? நீங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறீங்கல்ல, அப்ப நான் ஒண்ணுதான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு இருக்கிற வித்தியாசத்தை நான் சொல்றதுக்காக கேட்கிறேன். எல்லா கட்சியின் மீதும் ஊழல் புகார் உண்டு. ஆனால் திமுகவினுடைய அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் எதிர்க்கட்சி மேல வைக்கிற குற்றச்சாட்டை யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், நாங்க வைக்கிற குற்றச்சாட்டையும் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டாம். தன் சொந்த கட்சியின் அமைச்சரவையில் இருந்த அமைச்சர் அவர் பேசிய ஆடியோ ஒன்று வெளியே வந்தது இல்லையா? அது தன்னுடைய ஆடியோ இல்லைன்னு அவர் பலமுறை சொல்லிட்டாரு இல்லையா? திரும்பவும் அதை பத்தி சொல்லிட்டாருங்களா? 30,000 அது அவருடைய ஆடியோ இல்லைன்னு ஒரு முறை அவர் வணங்குகிற, ஏன்னா அவரெல்லாம் பக்தி குடும்பத்திலிருந்து வந்தவர், அந்த கோயில் இன்னொரு சத்தியம் பண்ணிட்டாருன்னு வைங்களேன், எல்லாரும் நம்பலாம். ஆனா இப்ப நான் அவர்கிட்ட கேட்கறது என்னன்னா, அப்படி ஒரு ஆடியோ வந்துச்சு இல்ல, அது அவருடைய வாய்ஸ் இல்லைன்னே கூட வச்சுக்கலாம். ஒரு நாட்டினுடைய நிதி அமைச்சரனுடைய வாய்ஸ்ல எவனோத்த மிமிக்ரி பண்ணி ஒரு ஆடியோ விட்டுருக்கான்ல, அவன் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது யாரோட வேலை? போலீஸோட வேலை தானே. போலீஸ் யாருகிட்ட இருக்கு? முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கு. ஏன் கண்டுபிடிக்கல? அப்படின்னா போலீஸினுடைய லட்சணம் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? ஒரு அமைச்சர் மாதிரி பேசி நாட்டுல கலவரத்தை உருவாக்குற அளவுக்கு ஒருத்தன் பேசினாலும் கூட அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத நிலையில உளவுத்துறையும் போலீஸும் இருக்கு. அந்த தோல்வி ஒத்துக்கிறாரா முதலமைச்சர்? நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அது மேல நம்ம கவனம் செலுத்துவோம். இந்த மாதிரியான ஒரு ஆடியோக்கு எல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரியான ஆடியோனா ரோட்ல போறோம் இல்லைங்க, ஏதோ ஒரு தெருவில் பொதுக்கூட்டம் போட்டு பேசுறவில்லை. ஒரு அமைச்சருடைய குரல்ல பேசி ஒரு முதலமைச்சருடைய மகன் மீதும் மருமகன் மீதும் ஒரு பிரம்மாண்டமான ஊழல் குற்றச்சாட்டுதல் வருது. புரியுதுங்களா? இது சமூகத்துக்குள்ள மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இது குறித்து எந்த வழக்குமே பதிவு செய்யல. அவன் யார் பேசணும்னே கண்டுபிடிக்கல. என்ன கண்டுபிடிக்க போயிருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிதானுங்களா? அப்ப அவதூறுன்னு கடந்து போல, கண்டுபிடிக்க கூடாதுன்னு விட்டுருக்காங்க. கண்டுபிடிக்க போனா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான். இப்ப நீங்க வேணா வாதத்துக்கு பேசலாம், கேமரா ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கும் தெரியும் யார் அதை பேசினாங்க, அந்த வாய்ஸ்ங்கிறது. சரிதானுங்களா? அது ஏதோ முட்டு கொடுக்குறவங்க திமுக பேசிட்டு இருக்கலாம், ஆனால் அதுல இல்லைங்கம்மா. அப்போ அதே மாதிரி நான் இன்னொன்னு கேட்கிறேன், அவரு அந்த சரி அது வாய்ஸும் கூட அவர் என்னோட வாய்ஸ் இல்லைங்கிறாரு, இன்னும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க சட்டமன்றத்திற்குள்ளே பேசினார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். டாஸ்மாக்ல 50 விழுக்காடு லீக்கேஜ் இருக்குது. டாஸ்மாக் விற்பனையாகிற மதுபானங்கள் விற்பனையாகிறது இல்லையா, அந்த பணம் அரசு கருவூலத்திற்கு வரவில்லைன்னு சொன்னார். கஜானாக்கு பணமே வரல. இது எவ்வளவு பெரிய மாசு ஊழல்! இன்றைக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா 55 லட்சம் கோடி, 55,000 கோடி டாஸ்மாக் வருமானம். 55,000 கோடியில 50% லீக்கேஜ். 50% லீக்கேஜ் போகத்தான் 55,000 கோடி வருது. அதுதான் அவர் சொன்ன கணக்கு. அப்படி நீங்க பார்த்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு ஆண்டிற்கு 50,000 கோடி ரூபாய் டாஸ்மாக்ல மட்டும் ஊழல். நானா சொன்னேன்? திமுக கார எங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறது இன்னொரு பக்கம் விட்டுருங்க, நாங்க அவன் மேல வைக்கிறதையும் கூட நீங்க விட்டுருங்க. மத்தவெல்லாம் சேர்ந்து எல்லா கட்சி மேல ஊழல் குற்றச்சாட்டுல விட்டுருங்க. சொந்த கட்சியினுடைய அமைச்சர் சட்டமன்றத்திலே பேசியது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அவரை மினிஸ்ட்ரியிலும் தூக்கிட்டாங்க. நீ நிதியமைச்சரை உட்காந்துதான் உனக்கு இதெல்லாம் தெரியும், நீ அங்கே உட்காந்து ஓரமாக உட்காருன்னு அனுப்பி விட்டாங்க. அப்போ இதைத்தான் நமக்கு டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறோம். நீங்கள் மற்ற கட்சியுமே ஊழல் புகார் வைக்கிறதுங்கிறது வேற, ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுங்கிறது வேற. சொந்த கட்சிக்காரராக உங்கள் மீது வெளிப்படுத்தி உங்களை அம்பலப்படுத்தி விட்ட பிறகும் கூட நீங்கள் இன்னும் இல்லை 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பது மக்களை ஏமாற்றுகிற வேலை என்பதுதான் எங்களுடைய குற்றம். அது ஓகே, பட் என்னுடைய கேள்வி, அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்ட்டு ஆளுநர் கிட்ட கொடுத்த அந்த பெட்டியின் மீது நடவடிக்கை எடுப்போம். அதுல என்ன சந்தேகம் இருக்கு? உறுதியா எடுப்போம். அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக இருக்கிறது. அதுல இந்த பீரியடில் இவங்க செய்திருக்கிற ஊழல் என்பது இம்மாலய ஊழல். 5.5 லட்சம் கோடி வரைக்கும் இவர்களுடைய ஆட்சி காலத்திலே கடன் சுமை தமிழ்நாட்டின் மீது ஏறி இருக்கிறது என்று சொன்னால் அதுல மிக முக்கிய காரணமாக இருப்பது இவர்கள் செய்திருக்கிற ஊழலும் அந்த முறைகேடுகளும் தான். ஜிஎஸ்டிபியும் அதிகரிச்சிருக்கு. ரெட்டை இலக்குல நம்ம டபுள் டிஜிட்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம் 11% வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார், அதெல்லாம் நம்ம ஜிஎஸ்டிபி தான் நம்ம ஒரு பெரிய ஒரு குழப்பமா. இந்த ஒரு 4 ஆங்கில எழுத்துக்களை வைத்துக்கொண்டு இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார். நான் கேட்பது என்னன்னா, மத்திய அரசு கொடுத்த டேட்டா வச்சு இவங்க பேசுறாங்க, அதனால நான் மத்திய அரசு டேட்டாவே பேசுறேன். ஜிஎஸ்டிபியினுடைய அளவு எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலம் முடிகிற 21 நமக்கு 12.45 லட்சம் கோடி, நான் என்னுடைய நினைவு சரியா இருந்ததுன்னா. இப்ப முதலமைச்சர் சொல்லியிருப்பது 16 கோடி அல்லது 17 லட்சம் கோடி நெருங்கி இருக்கிறார்கள். எனவே ஒரு 5 லட்சம் கோடி என்பது ஜிஎஸ்டிபி அதிகரித்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலை இவர்கள் சொல்லுவது. அதே 5 லட்சம் கோடி கடன் அதிகரித்திருக்கிறது என்பதை தான் நாங்கள் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறோம். நீ வளர்ச்சி என்பது முதல்ல இது ஜிஎஸ்டிபி எதை வச்சு கால்குலேட் பண்றீங்க? தமிழ்நாட்டிற்குள்ள இருக்கிற அனைத்து விதமான தனியார் நிறுவனங்களும் சேர்ந்து அனைத்து விதமானவர்களினுடைய உற்பத்தியும் சேர்ந்துதான் நாட்டினுடைய அந்த ஜிஎஸ்டிபி கணக்கீடு செய்யப்படுகிறது. இந்த நிறுவனங்கள் எல்லாம் எப்போ உற்பத்தி தொடங்கினாங்க, அந்த உற்பத்தி எப்படி பெருகிச்சு? நீங்க பெருகிட்டாங்களா? நீங்க கொண்டு வந்த ஒரே நிறுவனம் லூலு மால் தான். லூலு மால் தான் இந்த கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்குதா? லூலு மால் முதல் வந்திருக்கா? நீ போட்டு வந்த ஒப்பந்தம் வந்திருக்கா?
நான் உங்ககிட்ட சட்டமன்றத்துக்கு உள்ளும் வெளியில் இவ்வளவு தடவை கேட்கிறோம்ல, நீ இப்ப வெளிநாடுகள் போன போது நீங்கள் கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிற அந்நிய முதலீடு இருக்கிறதே, அதை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்கிறோம்ல. நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா இப்ப தெரியுமில்ல எத்தனை நிறுவனங்கள் வந்துச்சு, எத்தனை நிறுவனங்கள் ப்ரொடக்ஷன் தொடங்குச்சு, எந்த நிறுவனம் ப்ரொடக்ஷன் தொடங்குங்காட்டி உங்களுடைய ஜிஎஸ்டிபி அதிகரித்திருக்கிறது என்று. அப்ப நாங்கள் வெட்ட வெளிச்சமாக சொல்லுகிறோம், 10 லட்சம் கோடி ரூபாய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கிற போது, கொரோனாவுக்கு முன்பு, கொரோனா காலம் முடிந்த உடனேயும் நாம் கொண்டு வந்த அந்நிய முதலீடுகளை கொண்டு வந்தோம். அதிலே தொடங்கப்பட்ட நிறுவனங்களினுடைய உற்பத்தி பெருக்கப்பட்டிருக்கிறது. அந்த உற்பத்தியினுடைய ரிசல்ட் கிடைக்குது இவங்களுடைய ஆட்சி காலத்துல. இவங்க கொண்டு வந்தது எதுவுமே இல்லை. நான் சொல்லுகிறேன், அப்படி கிடைக்கிற ரிசல்ட்ல கூட இவர்கள் வாங்கி இருக்கிற கடனும் வளர்ச்சி விகிதம் ஒன்றுதான். ஒரே அளவு கடன் வாங்கிக்கிறாங்க, அதை வளர்ச்சியா காட்டுறாங்க. நான் ரொம்ப வெளிப்படையா கேட்கிறேன், ஜிஎஸ்டிபி அதிகரித்தது என்று சொல்லுகிறவர்கள் என்ன வகையான மூலதன செலவீடுகளை இந்த அரசு செய்திருக்கிறது? ஒரு முறை இந்த பொருளாதார மேதைகள் ஒரு அறிக்கை கொடுக்கலாம் இல்லையா? இதெல்லாம் நாங்கள் மூலதன செலவீடுகளாக பண்ணியிருக்கிறோம். நீங்க பணத்தை கடனை வாங்கி நான் 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க. ஆண்டுக்கு 12,000 கோடி நான் கொடுத்து முடிச்சிடுறேன். கடனை வாங்குறேன், பணத்தை கொடுத்துட்றேன். இதுல எங்காச்சும் மூலதனம் உண்டா? இது ஒரு நலத்திட்டம். இதை நீங்க செய்யுங்க, நாங்க யாரும் மறுக்கல, வேண்டாம் சொல்லு. ஆனால் நீ வாங்குகிற கடனை அடுத்து உற்பத்தியை பெருக்குவதற்கான மூலதனமாக செலவீடு செய்ய விடும் இல்லையா? இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா? எங்க பண்ணி வச்சிருக்க? என்ன திட்டத்துல பண்ணி வச்சிருக்க? 33 கூட்டு குடிநீர் திட்டங்களை கொடுத்தது அதிமுகவின் ஆட்சி காலம். எடப்பாடியாரின் ஆட்சி காலம் 33 கூட்டு குடிநீர் திட்டங்களை கொடுத்தது. நீ என்ன பண்ணிருக்க? 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம் நாங்க. நீ என்ன பண்ணிருக்க? அப்ப எங்களால அடுக்க முடியும். நீங்க சென்னைக்கு வெளியே, சென்னையவே சென்னை மட்டுமே இவங்க நினைப்பாங்க. சென்னைக்கு வெளியே பல மாவட்டங்கள், நீங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்ததும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, இவ்வளவு பாலங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே பெரிய நீண்ட பாலம் சொல்லப்படுகிற கோவையில் இருக்கிற அந்த மேம்பாலம் திட்டத்தை கொண்டு வந்து நிதி ஒதுக்குனது யாரு? அத்திக்கடவு அவினாசி கூட்டு குடிநீர் திட்டம் நிதி ஒதுக்குனது யாரு? தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக குடிமராமத்து பணிகள் நிதி ஒதுக்கி செய்து காட்டியது யாரு? அப்ப இது மூலதன செலவீடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். புரியுதுங்களா? அதனுடைய விளைவுகளை இவர்கள் அறுவடை செய்துவிட்டு ஜிஎஸ்டிபி அதிகரிச்சிருச்சு, பச்சை பொய்யை பேசுகிறார்.